மதுரையில் நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடெங்கும் இருந்து வருகை புரிந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும், அதேபோல ஏறக்குறைய கடந்த 9 மாத காலமாக அரும்பாடு பெற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகர செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும், அதேபோல எங்களுடைய மாநாடு குறித்த அனைத்து செய்திகளையும் மாநாட்டுக்கு முன்பும் மாநாடு நடைபெற்ற பின்பும் பொதுமக்களுக்கு எடுத்து சென்ற அனைத்து ஊடகவியல் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு பிறகு புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 36 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி அந்த தீர்மானங்கள் அனைத்தையுமே நாங்கள் ஊடகங்களுக்கு இன்று வழங்கியிருக்கிறோம். நேற்றைய முன்தினம் மாநாட்டு பந்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுடைய முக்கியமான நோக்கங்களை மீண்டும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஊடகங்கள் வாயிலாக எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு அனைத்து ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டிலே நாங்கள் மிக முக்கியமாக முன்வைத்தது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ற காரணத்தினால் இந்த மாநாட்டில் நாங்கள் சில விஷயங்களை முக்கியமாக கோடிட்டு காட்டியிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அவர்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நிறைவேற்றியதாக சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகளும் அனைத்து மக்களுக்கும் முறையாக சென்றடையவில்லை. அதனுடைய விளைவாக பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் மக்கள் குடிநீருக்காக கூட போராடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கிறது. தமிழகத்தில் பெரிய நம்பிக்கையோடு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள், எண்ணற்றோர் பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்து வரக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளே கிடைக்காத ஒரு நிலைமையும், பெரிய அளவிற்கு கிராமத்தை நோக்கி தொழிற்சாலைகள் எதுவும் வரவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இன்று ஆட்சியக்கூடிய அரசு, அதாவது திமுக அரசு, அனைத்து மட்டங்களிலும் இது தோல்வியுற்றுவிட்டது. எனவே தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு உருவாக வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதில் நாங்கள் இந்த மாநாடு நிறைவாக மிக முக்கியமாக இந்த மாநாடு மிக பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக அமைந்த காரணத்தினால், அதுவும் குறிப்பாக எங்களுடைய புதிய தமிழகம் கட்சி தென் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை அவர்களை அடித்தளமாக வைத்து தான் அந்த கட்சி அதிகமாக இயங்கிவிட்டு இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் உடைய குரலாக இருந்தாலும் கூட இந்த மக்கள் மிகப்பெரிய தளமாக இருக்கிறார்கள். இந்த புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 20-25 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது இந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு ஆகும். எனவே புதிய தமிழகம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிக்கூடிய கூட்டம், அதே போல் இன்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் இன்று மதியம் 1 மணியிலிருந்து நடைபெற்றது. எல்லோருமே கடுமையாக கள அளவில் தேர்தல் பணியை இன்றிலிருந்தே துவக்குவதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக உண்மையில் 7ஆம் தேதியே மாநில தொட்டு ஒட்டியே தேர்தலுக்கான பணிகளும் அது துவங்கிவிட்டது. நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய
ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும். கேட்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு திருடனை அனுப்பிச்சுட்டு இன்னொரு திருடனை உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு புதிய கட்சிக்கு நீங்க எப்போ தயாரிக்கணும்னு இருக்கலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடந்த ஒரு 30, 40, 50, 1967க்கு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சி என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி தத்துவம், அதாவது வந்து இனிமேல் தமிழகத்தில் வந்து ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை வந்து ஏகாதிபத்திய உணர்வுகளை உருவாக்குது. இன்றைக்கி எப்படி வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பு தான் நினச்சது தான், அதாவது அந்த கட்சியினுடைய அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தான் நினைத்ததை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு யார் மேலும் வேண்டாலும் படையெடுக்கலாம், எந்த நாட்டை வேண்டாலும் கைப்பலாம், யாரை வேண்டும் என்றாலும் எது வேண்டாம் செய்யலாங்கிற ஒரு எதேச்சையா போக்கு உருவாகுதோ அதுபோல் ஆட்சிக்கு கைக்கு வந்து விட்டால் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை வந்து கடந்த 67 கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலிலும் ஆட்சிக்கு வந்த இடத்துல மனோநிலை இருக்கிறது. அதனால தான் வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எந்த பிரச்சனையும் முடியல. அதனால் வந்து நான் சொல்லுவதில் 2 அர்த்தம் உண்டு. புதிதாக வரக்கூடிய சக்திக்கும் அதையும் வந்து நான் புறந்தள்ள முடியாது. அதே சமயத்தில் மிக முக்கியமாக நோக்கம் வந்து தமிழ்நாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சியில், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அந்த கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் வந்து எப்படி வந்து அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு சிறிய ஒரு குரூப் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு 10 MLA 5 MLA இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அந்த கேரளாவிலாம் பெரிய அளவுக்கு ஊழலோ குற்றச்சாட்டுகளோ எழறதில்லை. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி என்ற அந்த நிலையிலிருந்து இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான ஊழலுமே நடைபெறாமல் தடுக்கணும், தமிழ்நாட்டுக்கூட ஏழை எளிய மக்கள் வந்து வாழ்வு பெறணும்னு சொன்னால் முதல்ல இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தான் மிக முக்கியமாக. அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்படி பார்க்கும்போது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு விஜய் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, வேற யாருமே சொல்லல. ஆமாம், இன்று வரையில் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவருடைய கருத்து எப்படி வலுப்பட போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அவர் அதே கருத்தில் இருக்கிறாரா, அவரை நோக்கி யாரெல்லாம் செல்லுகிறார்கள், அவர் வந்து இது அடுத்த கட்டம் எப்படி நகருங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும். மாநாடை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. சரிங்க. பாமக ஆல்ரெடி வந்து இந்திய அலைன்ஸில் சேர்ந்துட்டாங்க. தேமுதிக இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. ஸோ தேர்தல் நெருங்கி வருது. இந்திய தமிழகத்தோட நிலைப்பாடு இல்லைங்க. பாமக வந்து ஏற்கனவே அவங்க என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரல. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமகலாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் வந்து அது போய் பிஜேபி அவங்க சேர்றது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை. தேமுதிகவும் வந்து அதிமுகவோடு தான் இருந்தாங்க. ஸோ அவர்களும் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அது வந்து நம்ம இன்னைக்கு தான் தெரியும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய இப்பொழுது நிலைப்பாடு வந்து இனிமேல் வந்து ஒற்றை கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க, எங்களை தூக்கி பிடிங்க, பல்லக்கு தூக்குங்க அப்படிங்கிறதுக்கு புதிய தமிழகம் கட்சியில் உடன்பாடு கிடையாது. அதுதான் வந்து எங்களுடைய இது வந்து இந்த தேர்தலில் வெளிப்படையாக குறைந்த, அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச திட்டத்தை வந்து நாங்கள் வந்து மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, இனிமேல் மது இருக்காது, கனிவள கொலை நடக்காது, ஊழல் நடைபெறாது, தமிழ்நாடு அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணுமே தவிர, அப்படி யார் சொல்கிறாங்கிறத இன்னும் ஒரு நாள் 2 நாளில் பார்ப்போம். ஆனால் யார்கிட்டையும் நாங்கள் பகையல். அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னோட தொடர்பு தாக்குறாங்க. கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பு கூட விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் வந்து ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து எங்கள் புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடை அறிவிப்போமே தவிர அதுக்கு முன்பு அறிவிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக்கிறோம். நான் இதுதான் இப்போ தான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து எங்களது வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக அந்த ரகசியமே இல்லை. நம்பர் 1, நாங்கள் கூட்டணியில் இடம் பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்களில் அவர்கள் வந்து கண்டுக்காமல் கள அளவு தோற்கடிச்சிருக்காங்க. 2014 திமுக கூட நாங்கள் போனப்போ திமுக வரும் எங்களை வந்து தோற்கடிச்சாங்க பார்லிமெண்ட்டில்.
2016 ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றக்கூட அந்த பணியாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுகரும் கூட எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வரல. அதனால தான் நான் வந்து 430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதே போல் 2026 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேந்திர மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு 10% விடலாம். 90% பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டை போடுவோன்னு கம்ப்ளீட்டாக போட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் நான் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உளப்பூர்வமாக பாடுபடுறதில்லை. அதனால் எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. அதனால் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறோம். யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும், நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம். ஆச்சுங்களா? 2 பேருமே நான் தவிடு கொண்டு வரேன், நீ இது கொண்டு வா அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம். புதிய தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பாடுபடுவாங்க. அதே சமயத்தில் புதிய தமிழர் கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறதோ அங்கே அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் முழு மனதோடு ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இதே 2014 நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த மாவட்ட செயலாளர்கள் எங்கூட வரவங்க கூட யோசித்தாங்க. ஆச்சுங்களா? அண்டு முதலமைச்சர் அந்த கலைஞர்கிட்ட வீட்டில் போய் சொன்ன பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு கட்சி விட்டே நிற்கிறார். ஸோ அதே சமயம் ஒன்றிய செயலாளர்களும் இயந்திரத்தனமாக வர்றாங்க, கூட வருவதை எதிர்பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் உள்ளொன்று வைத்து வந்து நடக்கிறாங்க. அவங்ககிட்ட மனசில் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அவங்கெல்லாம் பணியாற்றுறதில்லை. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குறாங்க. சரி, இந்த கட்சியும் பிரதிநிதித்துவம் பெறணும், அவர்களும் வெற்றி பெற்று பெறணுங்கிற அந்த சகோதரத்துவமோ அந்த பரந்த மனப்பான்மையோ இந்த 2 கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இருக்குல்ல. நான் 2ஐயும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு தேவையானது உண்மையான நட்பாக இருக்கணும், உண்மையாக பாடுபடணும். நாங்கள் வந்து திறந்த மனப்போடு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த இடத்துலையும் எதையும் எதிர்பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு நான் ஊராக அவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையும் காசு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறேன். பசியோட பட்டினியோட மடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போடாது. கண்டிஷன் வை, எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லு, ரோடு போட சொல்லு, வந்து உங்களுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், வேலைவாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள், காசு பணம் இல்லாமல் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் இந்த 100-200 வாங்கி போட்டு நம்முடைய உரிமையை இழந்துடாதீங்க தான் நான் வந்து இந்த 9 மாதமாக கிராமந்தோறும் போய் சொத்து பிரயாணம் பண்ணேன். அதனால் இது எங்களுடைய லட்சியத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆச்சுங்களா? இந்த தேர்தலில் 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் விதிமுறைகளை அமலாக்கிறோம். எந்த கட்சியும் ஒரு பைசா கூட பணம் கொடுக்காத அளவுக்கு பணம். ஏன்னா அவங்க எல்லாருமே பல பேரும் வந்து பணம் கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கிடலாம், பதவிக்கு வந்தால் போதும், அதுக்கு பிறகு 5 வருஷத்தில் தங்களை குரோர்பதிகளை ஆக்கலாங்கிற ஒரு மிக நப்பாசையோடு இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அரசும் வந்து தமிழ்நாட்டில் நாணயமான தேர்தல் நாணயமே இல்லாமல் ஒரு நாணயமான தேர்தல் நடக்கணும்னு சொன்னால் குறைந்தது 3 மாதம் 4 மாத காலத்துக்கு முன்பாக தேர்தல் விதிகளை அமலாக்கணும். காசு பணம் இல்லாத ஒரு தேர்தலாக கொண்டு வரணும். நாங்கள் வந்து தேர்தல் களத்தில் கள அளவில் எங்களை முழு மனசோடு ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தோடு இந்த தேர்தல் எங்களையும் வெற்றி பெற வைக்கக்கூடியவர்களுடைய நட்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே கொஞ்சம் சொல்லிக்கிறேன்ல, இன்னும் யாரு நாங்கள் நான் இந்த கண்டிஷனெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம்ல, யாருங்கிறது நான் தான் எல்லாத்தோடையும் நட்பில் தான் இருக்கிறோம். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் வராங்களான்னு பார்க்கணும். நாங்கள் அதிமுக நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சுலாம் போயிடல. ஆச்சுங்களா? அவங்களோட அவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் விஜய் கட்சியிலேருந்து ஏறக்குறைய 2-3 வாரங்களுக்கு முன்பு மிக முக்கியமான ஒருத்தர் பேசினார். ஆனால் ஜனவரி 7ஆம் தேதி வரையும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதில்லை என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் நாளை அவங்க யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறாங்க எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எல்லாவற்றையுமே எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்பப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனால் கூட்டணி தான் நிச்சயமாக கூட்டணி தான். நாங்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லப்போகுது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்குவோம். நான் தான் சொல்லிட்டேனே, அதுதான் எங்களுடைய கொள்கை. முக்கியமாக ஏன்னா வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியல. என்ன செய்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சோடனே எப்படியாவது இந்த கூட்டணி பங்கு பெறக்கூடிய கட்சியை ஏதாவது கோபமூட்டி வெட்டி விடணும்னு தான் பார்க்குறாங்க. இப்படி தான் 2011 கூட நடந்தது. ஆச்சுங்களா?
ஸோ அதுக்கு பிறகு அந்த கட்சியோடு நெருக்கமோ அந்த ஆட்சிக்கிட்ட எதுவுமே காரியம் சாதிக்க முடியாமல் போயிடுது. அப்போ பிரயோஜனமே இல்லை. இதே நேரம் தான் 2000 இன்னும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜயகாந்த் வந்தாங்க, அவங்கள வந்து இம்மீடியட்டாக கோவப்படுத்தி அவரை ரியாக்ஷன் பண்ணி வச்சு அதோட முடிஞ்சு போச்சு. அப்போது பிரயோஜனம் இல்லை. எதுக்கு கூட்டணி போட்டோம், எதுக்கு வந்து ஜெயிச்சு வந்தோங்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடுது. ஸோ நாங்கள் வந்து நேர்மையான அரசியலை, உண்மையான அரசியலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என் சாதி மத மொழி இன எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும்ங்கிறது தான் புதிய தமிழக கட்சியின் லட்சியம். அது நிறைவேறணும்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்குள்ளே போகணும், அதிகாரத்துக்குள்ளே போகணும். அதுக்கு யார் வெளிப்படையாக தயாராகிறாங்களோ அவங்களோடு கை வைப்போம். அதே சமயத்தில் அவங்க சொன்னதுக்காக எடுத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ஷூர் பண்ணணும், சரி எங்களுடைய நிர்வாகிகள் எந்த விதமான வஞ்சகம் இல்லாமல், உள்நோக்கம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் கரங்கோத்து பணியாற்றுவார்கள் என்பதற்குண்டான உத்தரவாதமெல்லாம் நாங்கள் பார்த்த பிறகு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். நிச்சயமா இல்லை, ஏன் வந்து ஏன் அவ ஒரு சக்தியாக தானே இருக்கிறாங்க. இந்திய தேர்தல் எல்லாம் ம் ம் சமீபகாலமாக இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த 2026 ஒரு கூட்டணி ஆட்சி, எங்கள் கூட்டணி மக்கள் சபை கொடுக்கணுன்ற ஒரு கோஷத்தை பிரதானமாக முன்வைக்கிறது. எனக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டுமே மக்கள்கிட்ட வலுவிழந்து வருதுன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க. அவங்கள ஏற்கனவே வலுவிழந்துட்டாங்க. ஏற்கனவே திமுக வலுவிழந்து இருக்குது, அதிமுக வலுவிழந்து தான் கிடக்குதுங்க. அவங்க ஒரு சும்மா அந்த ஒட்டில் சப்போர்ட்டில் நிற்கிறாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும் ஆச்சுங்களா. ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாராவது ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் கூட்டணி வச்சு தான் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி எப்படி செல்வாக்காக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் அந்த அணி வந்து பலமாக இருக்க முடியும். அதனால தானே கூட்டணி பலம் சொல்கிறோம். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையிலால் பல தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்றாங்க. தமிழ்நாட்டில் தவறுகள் நடக்காமல் இருக்கணும், ஒரு நேர்மையான ஆட்சி நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும், கூட்டணி ஆட்சிங்கிறது தான் அது எல்லாரும் கீழே இருந்தே மக்கள் மத்தியிலிருந்தே அந்த வருதுங்க. இன்னும் இந்த ஒரு கட்சிக்காரர் வந்து தப்பு பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களையும் தவறு செய்யக்கூடியவர்களையும் திருத்தணும், அவர்களும் திருந்தணும். ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணோம்னா 7 கட்சி இருக்குது 8 கட்சி இருக்குது தெரிஞ்சிடுவாங்களே, அந்த பயம் இல்லை. இப்போது நம்ம எதை வேணாலும் செய்கிறோம், நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, ஆளினா இருக்குதுங்க தவறு பண்ணுறாங்க. அதனால் எல்லா கட்சியும் சரியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி ஒன்று தான் தீர்வு. அது அவங்கள பற்றி ஆக்சுவலாக அவங்க தான் அதிகமாக கேட்பாங்கன்னு அர்த்தம். கழுத்து பிடிக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து நேர்மையாக பேசுகிறோம், ஆனால் கழுத்து பிடிக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. தோள் மேலே உட்காந்து காதை கடிக்கிறவங்க அவங்களை பற்றி நம்ப முடியுமா? வச்சுங்களா, தோள் மேலே உட்காந்து காதை கடிக்கிற கட்சிகளெல்லாம் நம்ப முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, அது எத்தனை முனிலாம் தெரியலிங்க. நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு புதிய தமிழக கட்சி முயற்சி செய்யும், வலுவான கூட்டணியில் பங்கு பெறுவோம். அது 2026 அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். அது என்னங்கிறதெல்லாம் நாம் வந்து புதிய தமிழ் சேர்ந்தாலே அது வலுவாயிரும். எதுங்க? அது பதில் சொல்ல வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆன பிறகுதான் நீங்களும் திருமாவளவன்லாம் ஒரே ஸ்டேஜில் ஏற முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. யதார்த்த கிழமை அப்படிதான் இருக்காங்க. நான் அப்படியெல்லாம் பார்க்குறேன், அதாவது தெரியல. கிழிக்கின்ற முயற்சிகளாக ஈடுபடுறாங்கிற மாதிரி அவரோட விமர்சனம் பண்ணுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றாக இணைந்து போராட முடியல தலைவர்கள்ன்றாங்க. சட்டமன்றத்தில் 3% உள்ளுக்கு போராடுறதுக்கு யார் தடையாக இருந்தாங்க இருக்கிறாங்க? 2010 தமிழ்நாட்டில் அன்றைய முதல்வர் இருந்த கலைஞர் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நான் வந்து 3% உள் இடஒதுக்கீடு கொடுத்துக்குங்க,
ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாதவர்களுக்குன்னு சொன்னோம். அன்னைக்கு வந்து ஒத்து உதிர்ந்து ஜால்ரா அடித்தது, காட்டி கொடுத்தது, துரோகம் அளித்தது யாரு? இன்னைக்கு வரையிலும் சுப்ரீம் கோர்ட்டில் உள் எழுத கொடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டடாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து செய்ய மறுக்குது. 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கிறீங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களே, என்னைக்காவது நீ சட்டமன்றத்தில் பேசுனதுண்டா, நாடாளுமன்றம் பேசுனதுண்டா? பச்சை துரோகம் தமிழ் சமுதாயத்துக்கு அவங்க பிறந்த சாதிக்கு பண்ணிட்டு சும்மா வாய் இருக்குங்கிறதெல்லாம் கண்டதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ ஒட்டப்பிடாரத்துல நீங்க போட்டியிட்ட போது அதிமுக மாவட்ட செயலாளர்களே எங்களுக்கு ஒத்துழைக்கல, அதனாலதான் வெற்றி பெற முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த திமுக 2016. இல்ல இப்போ வந்து அந்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு முறையை ஒற்றை கட்சி அப்படிங்கிற முறையை முற்றுகையிடணும்னு சொல்றீங்க. இப்போ திமுகவுடையும் அதிமுகவுடையும் திரும்ப கூட்டணி சேர்ந்தா உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? இல்லை, இப்போ வந்து நாங்கள் 1996 இருந்ததை விட இன்றைக்கி வந்து 2026 புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 20 மாவட்டங்களில் மிகப்பெரிய வலுவாக இருக்குதுங்க. இன்றைக்கி தமிழ்நாடு எந்த கிராமத்துக்குள்ளே போனால் கொத்து கொத்தாக ஓட்டு பெறக்கூடிய வழங்கக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம். அதனால் புதிய தமிழகத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் யாராலும் வந்து அரசியல் செய்ய முடியாது, தேர்தல் களத்துக்கு வர முடியாது. அதனால் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் புதிய தமிழகம் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்குது. அதனால் நாங்கள் தான் தீர்மானிக்கூடிய சக்தியாக இருப்போம். மாநாட்டோட அவங்களுடைய பணிகள் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. எலெக்ஷன் டைம் ரொம்ப ஷார்ட்டாக பிளான் பண்ண போகிறீங்க. இல்லை, அதான் வந்து நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இன்றிலிருந்தே வந்து தங்களுடைய பணியை வந்து தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கூட்டணிக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் மற்றதை வந்து அந்த பணியும் சைமல்டேனியஸாக நடக்குது. எங்களுக்கு வந்து மாநாடு தனிச்சு பிரிக்கல, மாநாடு தேர்தல் பணி 2 ஒன்றாக தான் பார்க்குறேன். எங்களுடைய பணி நான் இப்போ டைரக்ஷன் கொடுத்துக்கிறதே பொங்கல் தினம் 15ஆம் தேதியிலிருந்து எல்லா கிராமங்களும் ஒரு நாளைக்கு 15-20 கிராமங்கள் போகணும், கொடியேற்றணும், மக்களோடு இந்த டெம்போ, இந்த மாநாடு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, மக்கள் செல்வாக்கு, அது துளியும் கூட குறையாமல் கொண்டு போயிட்டுருக்கணும் டைரக்ஷன்.